ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. tam takadak junu tam takadak junu tam takadak junu dakkatam dim takadak junu dim takadak junu dim takadak junu dakkatam tam takadak junu dakkatam dim takadak junu dakkatam tam takadak junu dim takadak junu tum takadak junu nam takadak junu tam takadim takatom takanam takatam takadim takatom takanam takatam 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 takadim 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 takatum 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 takadinginatum 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 சொல்லாலே தீயம் விடல் இயலாதையா ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகே சொல்லாலே தீயம் விடல் இயலாதையா ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகே சொல்லாலே தீயம் விடல் இயலாதையா ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகே சொல்லாலே தீயம் விடல் இயலாதையா. சங்கரம் சிவசங்கரம். Questions from கோவிந்தன் சார். என் தகப்பன் ராமதாசனைப் போல என்னை சீராட்டியவரும் இல்லை, அவரைப் போல என்னை சித்திரவதை செய்தவரும் இல்லை என்று கஞ்சங்காடு ராமதாசரை பற்றி யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள் பின்னாளில் ஒருமுறை கூறியிருக்கிறார். ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு ஆலமரம் வளர முடியாது என்று யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகளின் ஆன்மீக விஸ்தாரத்தை விரிவடைய வைத்து உயர்நிலைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பேசிய கஞ்சங்காடு ராமதாசர் போய் பிச்சை எடு என்று சுடு சொல்லையும் யோகியாரை பார்த்து ஏன் சொல்ல வேண்டும்? ராமநாமத்தை உயிர் மூச்சாக சுவாசித்த ஒருவரால் இது போன்ற வார்த்தைகளை பிரயோகிக்க முடியுமா? ராம் சுரத்குமார் சாமிங்கிறவர் காசிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தார். அவர் பேர் கன்வர். கல்யாணம் ஆகியிருந்தது, ஸ்கூலில் டீச்சராக இருந்தார். அவருக்கு மனைவி கேர்ள்ஸ் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. நார்மலாக நார்த் இந்தியாவில் அவங்கவுங்க துணியை கங்கையில் குளிச்சுட்டு காய போடுவாங்க. இந்த மாதிரி அவர் குளிச்சுட்டு அவருடைய துண்டை காய போட போகிற போது அதில் ஒரு குருவியோ ஏதோ பட்டு இறந்து போச்சு. இவர் அதை ஒரு குழி தோண்டி பதிச்சுட்டு அதுக்கு உயிர் வரணுன்ட்டு கேட்குறாரு, வரல. அதுக்கிட்டே காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே போகிறாரு. இப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் இவர்கிட்ட வருது. அதுக்கப்புறம் வடநாட்டில் அலைகிறார். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சவுத் இந்தியாவில் தான் இப்போது பெரிய மகான்களெல்லாம் இருக்காங்க, அதனால் நீ அங்கே போன்றாங்க. அவர் வராரு. வந்து அவர் ரமண மகரிஷியை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அரவிந்தரை போய் பாண்டிச்சேரியில் பார்க்குறாரு. கஞ்சங்காட்டில் போய் ராமதாஸ் அப்படின்னு இருக்காரு, அவரை பார்க்குறாரு. திருப்பியும் எதுவும் ஒத்து வரலன்னு ஓடிடுறாரு. அப்புறம் மற்ற 2 பேர் செத்து போயிடறாங்க அதுக்குள்ளே. சரி, இருக்கிறது ஒருத்தர் அவரையும் விட்டுருக்கூடாதுனால திருப்பியும் கம்ஸ். இப்போ கஞ்சங்காடு அவர்கிட்ட ராமதாரக மந்திரம் இல்லையா, அதை ஏதோ ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அதை வாங்கிட்டு அங்கேயே இருக்கார். ஒரு எக்ஸஸிக் லெவலுக்கு போகிறார். மலை மேலே போய் டான்ஸ் ஆடின்னு இருப்பார், அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு லெவலுக்கு அவர் கூப்பிட்றாரு குருநாதர், ஒரு பெரிய ஆலமரத்துக்கு இட சின்ன மரம் வளராது, அதனால் நீ தனியாக போ அப்படிங்கிறாரு. எங்கே போகணும் அப்படின்ன போது உனக்கு எங்கே தோணுதோ அங்கே போகணும். இதுக்கு முன்னே நான் திருவண்ணாமலை போனேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அங்கே போகலாமா அப்படிங்கிறாரு. போன்றாரு. நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்றாரு. பிச்சை எடுத்து சாப்பிடு அப்படிங்கிறார். இது ஆன்மீகத்தில் ஒரு நிலை தான். பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு பேரே வந்து பிக்ஷா வந்தனம்னு பேர். அது கூட ஒரு வகையான தவந்தான். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஒரு கரஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் இந்த மாதிரி சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவர்களுக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் எல்லாருக்கும் அவன் துணையை அப்படிங்கிறது தான் அது. அதனால் பிச்சை எடுக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. நிறைய மகான்கள் அந்த காலத்தில் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவதூதர்கள்னு பேர். அவதூதர்கள்லாம் துணி கிணி கூட கிடையாது அவங்களுக்கு. இப்போ கூட 2 ஜெயின் குரூப் இருக்குது. ஒன்று திகம்பர ஜெயின், இன்னும் ஸ்வேதாம்பர ஜெயின். ஸ்வேதாம்பர ஜெயின் ஒரு துண்டு கிண்டு கட்டிக்குவாங்க. திகம்பர ஜெயின் துணியே கட்டிக்க மாட்டாங்க.
நம்ம புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள் இருந்தார் இல்லையா, அவருடைய குருநாதர் ஜட்ஜி சதாசிவ பிரம்மேந்திராள், அவருக்கு ஜூனியராக இருந்தவர் சேந்தமங்கலம் சுவாமிகள். இவங்க எல்லாமே அவதூத பரம்பரையில் வந்தவங்க. அவங்க தான் இவருக்கு சொன்னாங்க, இது கலிகாலம், ஜனங்களுக்கு நடுவில் நீ வந்து இப்படி இருக்கணும்னா யூ ஹாவ் டு வியர் சம்திங், சன்னியாசமாக இருந்துக்கோ அப்படின்னு. அவர் ஜடாமுடி தாடி காவியெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பார். அவர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல் உண்டு. இப்போ சிவசங்கர் பாபா இருக்காருன்னா, நான் வந்து பழனி ஆண்டவனை நேரடியாக குருவாக பெற்றவன். ஸோ நிஜமாக பார்த்தா நானும் வந்து கோமனாண்டி தான். ஆனால் உலகம் பூரா போக வேண்டியிருந்தது, ஜனங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் ரத்னகிரி சாமியார் பழனி கௌபீனம் அப்படின்னு ஒரு சீட்டு எழுதி கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்டு நான் பழனி கோயிலுக்கு போனேன். சீட்டியும் காட்டில் எதுவும் கேட்கல. அங்கே அந்த அபிஷேகம் ஆன உடனே மூலவருக்கு சாத்தி இருந்த கௌபீனத்தை ஒரு பெரிய தட்டில் வச்சு ரோஜா மாலை சந்தனம் பழம்லாம் வச்சு என் கையில் கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு டிவைன் மென்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான். அதை எடுத்துக்கிட்டு நேராக வந்தேன். காலையில் 4-4:30 மணி இருக்கும். இப்போது ரஜினி சாமியார் எனக்காக காத்துனே இருந்தார். அவர் தங்குற இடத்துக்கு கீழே ஒரு சின்ன குகை இருக்குது. அங்கே வந்து ஒரு கண்ணாடி, ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும், ஒரு வெயில் இருக்கும். அங்கே கொண்டு போய் இதை வச்சுட்டாரு. நீ உலகம் பூரா போகணும், நம்முடைய பாரம்பரியப்படி இதுதான் தீட்சை, ஆனால் ஐ எக்ஸாம்ட் யூ, நீ எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், அண்ட் ஐ கிவன் யூ, சாஸ்திரோக்தமாக கொடுக்க வேண்டியது நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் அவருக்கு இந்த சன்னியாச தீட்சை பிச்சை எடுத்துன்னு சொல்லிட்டாரு. அவர் திருவண்ணாமலைக்கு வந்தார். சுடுகாட்டில் 40 வருஷம் சுற்றிக்கினே இருந்தார். ஜனங்கள்லாம் அவரை கல்லெடுத்து அடிப்பாங்க மென்டல்னு சொல்லி. இப்போ திருக்கோயிலில் உள்ள ஞானானந்தகிரி சாமின்னு ஒருத்தர் இருந்தார். தபோவனம் ஞானானந்தகிரி சாமின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்கிறார் ஐஜி பரமகுரு கிட்ட, இந்த மாதிரி ஒரு நல்ல சாமியார், அவர் இப்படிலாம் பண்ணுறாங்க, நீ ஒரு ஐஜி ஆச்சு, அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கூடாதுன்னு. இப்போ பரமகுரு 2 கான்ஸ்டேபிளை அவருக்கு போஸ்டிங் போடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு ஐஜியே வந்து பார்க்குறாரா, அவர் பெரிய சாமியார் போகிறதுன்னாங்க. அப்புறம் சிவகாசி நாடாருங்கள்லாம் சேர்ந்து ஒரு வீடு அங்கே தேர்முட்டிக்கு பக்கத்தில் கோயிலுக்கு நேரெதிரில் வாடகைக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சிவகாசி விருதுநகர் அங்கே இருக்கவங்கெல்லாம் பணம் போட்டு இன்றைக்கி இருக்குது இல்லையா ரமணாசிரமத்துக்கு எதிர் சந்தில் அந்த ஆசிரமத்தை எல்லாரும் சேர்ந்து கட்டி கொடுத்தாங்க. இது ராம் சரத்குமார் சாமியுடைய இது, அவர் எப்படி இந்த வழிக்கு வந்தாருங்கிற மாதிரி. இந்த கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஜவுளி கடையெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணியிருந்தவர். தொழில் நஷ்டமாகி போகுது. அப்போது இன்னும் சூசைட் பண்ணிக்கலாங்கிற போது அவங்க அப்பா வந்து சொல்கிறார், நான் உனக்கு ராமநாமத்தை ஜபம் பண்ணித்தரேன், நீ அதை சொல்லு, உன் கஷ்டம்லாம் தீர்ந்துருன்னு. இவர் ஜபம் பண்ண கொஞ்ச நாளில் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, இவர் கடனெல்லாம் தீர்ந்து போகுது. இவர் ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதுறார், இந்த மாதிரி இந்த உடம்பு என்பது கடவுள் கொடுத்த பிச்சை, நான் என் ராமரை தேடி போகிறேன், இன் குவெஸ்ட் ஆஃப் காட் அப்படி, என் ராமர் உன்னையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சங்கல்பம் என்ன, நம்ம கையில் எதுவுமே எடுத்துக்கூடாது, எம்டி ஹேண்டட் போகணும் அப்படின்ட்டு ஒரு ட்ரெயினில் ஏறி உக்காந்துக்கிறார். 3 புக்கு, ஒரு ஜுவல்லாம் பை எடுத்துக்கிறார். அதில் வந்து பகவத்கீதை, பைபிளு, அதுக்கப்புறம் புத்தருடைய லைட் ஆஃப் ஏஷியா, இது எடுத்துட்டு ட்ரெயினில் உட்கார்றாரு. இவருக்கு எதிர் சீட்டில் இன்னொரு சாமியார் பரதேசி. ஸோ அந்த ஆள் வந்து எங்கே போகிற அப்படிங்கிறாரு. நீ எங்கே கூட்டின்னு போனால் போகிற ராமா அப்படிங்கிறார். இவரை பொறுத்து மாத்திரம் யார் இருந்தாலே அவங்கெல்லாம் ராமர் தான். ஸோ அவர் சரி திருச்சியில் இறங்கிக்கோன்றார். திருச்சியில் இறங்கினோடனே நீ அங்கே போய் மொட்டை போடு, அங்கே ஒரு பார்பர் உட்காந்துருக்கான், அவர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா காவி ட்ரெஸ்ஸை கொடுத்து நீ இதை கட்டிக்கோ, நீ பார்த்தா பிராமண நாட்டிருக்க, அகரகாரத்துக்கு போய் பிச்சை எடுத்துணுவான்றார். இவர் பிச்சை எடுத்துன்னு வந்து அவர் முன்னால் வைப்பார். இவர் கொஞ்சோண்டு கொடுத்துட்டு மீதி அவரே நல்லா சாப்பிட்ருவார். கொஞ்ச நாள் ஆனோடனே ரொம்ப நல்லவனாகிற, எனக்கு உனக்கு ஒத்து வராது போன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. ஏன்னா அவர் சாதாரண சாமியார், கமர்ஷியல் சாமியார். இப்படி இவருடைய ஜர்னி போயிட்டே இருக்கு. ஒரு ஆங்கிலேயன் டிடிஆர் வரான், டிக்கெட்டுன்றான், இல்லைன்னொடனே இவருடைய மூட்டையை தூக்கி கீழே போடுறான், இவரையும் கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளுறான். அந்த மூட்டையிலேருந்து பைபிள் விழுது. டு யூ பிலீவ் இன் கிரைஸ்ட் அப்படிங்கிறான். எஸ் அப்படிங்கிறார். அவனே டிடிஆர் ரூம் கொண்டு போய் அவன் செலவில் இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அடுத்த ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து இவரை ட்ரெயினில் உட்கார வைப்பான். இவர் எது நடந்தாலே அனுபவம் தானே போகிறாரு. இப்போ நாக்பூர் கிட்ட போகிற போது ஒரு ஆள் ஓடி வரான்.
வந்து சாமி என் பையன் சாக கிடக்கிறான், ஹை ஃபீவரு, நீங்கள் என் வீட்டுக்கு வந்து அவன் தலைமையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணால் அவன் நல்லாயிடுவான். இவர் ஒன்றும் சொல்லலை. அவன் வீட்டுக்கு போகிறாரு, அவனையும் இவர் கையை பிடிக்கும் தலைமையில் வைக்கிறான், அவன் நல்லாயிடுறான். அவன் வந்து ஒரு மாந்தோப்பு எனக்கு இருக்குது, நான் உங்களுக்கு ஆசிரமம் அங்கே அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் அங்கேயே இருக்கணும்னு. இல்லை நான் 3 நாளைக்கு மேலே எங்கேயும் தங்க மாட்டேன்னு அங்கேருந்தும் கிளம்பிடுவார். நேராக பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போவார். இப்படியே அங்கே ஒரே க்யூ. இவர் டயர்டாக இருக்கார், ஏன்னா மலையெல்லாம் ஏறி தானே போயிருப்பார் அந்த காலத்தில். அப்போ அந்த ஆள் சொல்கிறான், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி உள்ளே விட்ருவாங்க. என் ராமரை பார்க்கறதுக்கு கூட நான் போய் சொல்ல மாட்டேன்னு. அப்போ யாரோ வந்து உள்ளே போயான்னு அனுப்புகிறாங்க. பத்ரிநாராயணன் பார்த்துட்டு வராரு. கீழே இறங்கிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு மரத்தடியில் போய் படுத்துக்கிறார். பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட நிறைய பேர் ஒன்றுக்கு போயிருக்கான். இவர் என்ன ஆனாலும் இலக்கூடாதுன்னு மூத்தத்திலே படுத்துக்கிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்பியும் காசர்கோடுக்கு வந்து சேர்றார். காசர்கோடில் இன்றைக்கும் அவருக்கு ஒரு சிலை வச்சு ஒரு குகை இருக்காங்க, தவம் பண்ண இடம். அங்கே இருக்கிற போது ராமர் அவர் கனவுல சொல்கிறார், நான் உனக்கு தரிசனம் கொடுக்கணுன்னா நீ இது வரைக்கும் ஜபம் தபம் பண்ணியிருக்க, சர்வீஸ் பண்ணலை. அதனால் நீ ஒரு தடவை 7 நாளைக்கு காசர்கோட் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு குஷ்டரோகிக்கு நீ கைங்கரியம் பண்ணுன்னு. இவர் ஒரு குஷ்டரோகியை தேடி பிடிச்சி அவனுக்கு புண்ணெல்லாம் தொடச்சி அவனுக்கு பிச்சை எடுத்துன்னு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அதெல்லாம் செஞ்சு 1 வாரம் கழித்து கோகையில் உக்கார இவருக்கு அந்த ராமனுடைய அந்த விஷன் கிடைக்குது. காசர்கோடை விட்டு கஞ்சங்காட்டுக்கு வராரு. இனி கஞ்சங்காட்டில் எது ஆனந்த ஆசிரமம் என்ற பெயரால் அறியப்படுகிறதோ அந்த இடத்துல தான் அவர் முதந்து சேர்ந்தார். அந்த இடத்துல தான் ராமசுரத்குமார் சாமி அவரை பார்த்தது. அவருக்கு முன்னால் இந்த வந்து இன்னைக்கு கூட கஞ்சங்காட்டில் இந்த ஆசிரமம் இருக்குது, ஆனந்த ஆசிரமம் பேர். ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்கும். அதெல்லாம் இந்த ஒரே ஒரு பில்டிங் தான் ஒழுங்காக இருக்கும், மற்றெல்லாம் மேங்களூர் டைல்ஸு அந்த மாதிரிலாம் போட்டது. ஆனால் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஒரு டைனிங் ஹால் இருக்கும், அங்கே போனாக்கா உங்களுக்கு காஃபி டீ கிடச்சிடும், அப்புறம் வந்து டிஃபன் கிடச்சிடும், மத்தியானம் சாப்பாடு கிடச்சிடும், சாயந்தரம் டீ கிடச்சிடும், நைட் சாப்பாடு கிடச்சிடும். யார் வேணால் போய் தட்டு இருக்கும் எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டு கை வச்சுட்டு வந்துடலாம். எந்த கேள்வியும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு பந்தின்னு கிடையாது, உனக்கு எப்போ வருமோ நீ போய் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் இருக்கும், அதான் வந்து அவருடைய குருவோட படம். அங்கே ஒரு பூ கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் வச்சிடணும். அது ஒன்று தான் சடங்கு, மற்றபடி நோ சடங்கு. 2 மண்டபம் இருக்கும், ஒன்று கிருஷ்ணபாயுடைய சமாதி, ஒன்று ராமதாஸ் சாமியோட சமாதி. அங்கே எப்போ பாரு எல்லோரும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் போய் பண்ணிக்கலாம். ஒரு லைப்ரரி இருக்கும், நிறைய நல்ல புக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அண்டு 3 நாளைக்கு ஃப்ரீயாகவே இடம் தந்துடுவாங்க. அதுக்கு மேலே வேணுன்னா அங்கே இருக்கிற பெரிய சாமியார்கிட்ட போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். பாத்ரூமெல்லாம் காமன், ஆனால் ஒரு கட்டில் ஒரு தலகாணி போட்டு ஒரு ப்ரிமிட்டிவாக ஒரு ரூம் இருக்கும். அண்டு சாப்பாடுன்னு தான் நான் சொல்லிட்டேன், எல்லாம் கொடுப்பாங்க. லைப்ரரி நீ சாண்டிங் பண்ணால் பண்ணலாம். ரொம்ப குவைட்டான இடம், ரொம்ப ப்ரிமிட்டிவ், ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். பெங்களூர் சைடு இல்லையா, அதனால் இதுதான் ஆனந்த ஆசிரமத்தில். அங்கே தான் இவர் போனார். நல்ல ஆசிரமம். உங்களுக்கு கூட நீங்கள் போகணுன்னா சம்மர் வெக்கேஷன் எங்கேயாவது வந்து டைரெக்டாக ட்ரெயின் ஏறி காசர்கோட்டில் இறங்கிடலாம். அங்கேருந்து 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும், ஆட்டோவில் போய் இறங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் எ குட் பிளேஸ். இதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ளது. ஸோ இவருக்கு சொன்னதுனால இவர் திருவண்ணாமலைக்கு வந்தார். ஐஜி வந்து இவருக்கு இடம்னாச்சு, பெரிய மகானானார். இவங்களை எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார்? திருக்கோயிலூர் தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகள். அவர் யார்? அவர் வந்து சங்கராச்சாரியாராக இருந்தவர். இந்த மடாதிபதி வேலை இடுப்பில் சாவி கொத்து வச்சுன்னு சுற்றுறதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு அவர் ஓடிவிட்டார். இந்த மடாதிபதி வேலையே வேணான்னு ஓடிவிட்டார். அதுக்கப்புறம் அலைஞ்சி திரிஞ்சு அவர் வந்து பன்றிப்பூருக்கு வர்றார். சந்திரபாகா நதிக்கரையில் அவருடைய குருவை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு 400-450 வருஷம் அவர் எங்கெங்கேயோ இருந்தார். அவருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி யாருக்குமே தெரியாது. லாஸ்ட்டில் நம்ம திருக்கோயிலூரில் வந்து ஒரு தபோவனம்னு ஒன்று இருக்குது, ஒரு சிம்பிள் பிளேஸ். அந்த இடத்துலையும் சாப்பாடெல்லாம் போடுவாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அங்கே போனால் நீங்கள் திருக்கோயிலூர் அந்த மூவருக்கும் படியளந்த பெருமாள் இருக்கா இல்லையா, உலகளந்த பெருமாள், அந்த கோயில் இருக்குது, ஒரு சிவன் கோயில் இருக்குது, இதெல்லாம் கூட பார்க்க முடியும். ஸோ அந்த ஞானானந்தகிரி சாமி இல்லைன்னா ராமசுரத்குமார் சாமியை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அவர் தான் ஐஜிக்கு சொன்னதுனால ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி ராஜமாணிக்க நாடார்னு ஒருத்தர், அக்ஸார்சம் பெயிண்ட் கம்பெனிலையா அதனுடைய ஓனர். அவர் போகிற போது கன்னியாகுமரம்னு பார்த்தியோ அப்படிங்கிறாரு. உள்ளே இருக்குது சாமி, மூக்குத்தியெல்லாம் போடணும். அது கிடையாது, வெளியே ஒருத்தி 4 நாயோடு உக்காந்துப்பாரு, பாத்தி துணி கூட இல்லாமல்
அவள் தான் கன்னியாகுமரி அம்மன். இது ஆன்மீகத்தில் உங்களுக்கு புரியாத ஒரு பாஷை. ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற சிலைக்கும் சார்ஜடு எனர்ஜி தான் இருக்கும், ஸ்டோர்டு. ஜனங்க போய் அங்கே கும்பிட அந்த பவர் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற கல் என்ன பண்ணும், யாரோ ஒரு தகுதி வாய்ந்த அவங்களுடைய இது பாடியை பயன்படுத்திக்கிட்டு அந்த கோயிலை ஒட்டி இருந்துக்கிட்டு தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய சார்ஜ் இறங்க இறங்க இங்கேருந்து ஏற்றுக்கும். நீ எப்படி செல்ஃபோனில் பேசுகிற போது ப்ளக் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இது கூட. ஸோ இவர் போய் பார்க்குறாரு மாயம்மாவை. அண்டு இப்படி ஒரு ஞானி இருக்க முடியும்னா அவர் சொல்லனா யாருக்கு தெரிய முடியும். அவர் நான் ஆசிரமம் காட்டுறேன்னு ஆரம்பிக்கிறார் கன்னியாகுமரியில். இந்த மாதிரி பிடிக்கல. அந்த ராஜேந்தர்னு ஒரு அவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் கூட ஒரு காரில் ஏறி உட்காந்துட்டு சேலம் ஏற்காடு போகிற வழியில் சின்ன கொல்லப்பட்டின்னு ஒரு இடங்குது. அங்கே ஒரு சின்ன இடம் மாதிரி போட்டுட்டு அங்கே உக்காந்துட்டாங்க. கடைசியில் அங்கே தான் அவங்க சமாதி ஆனாங்க. ராஜேந்திரன் நமக்கு சாப்பாடு போட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க குஜராத்திலேருந்து வந்த ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸில் மென்டல்னு சொல்லி சொந்தக்காரங்க கன்னியாகுமரியில் விட்டு போனோம்மா. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் தேருக்கு அடியில் அவங்க போய் படுக்கிற போது ஒரு ஆள் அலறி அடிச்சுக்கின்னு வெளியே வர்றான். ஏன்னா அவன் சில்மிஷம் பண்ணியிருக்கான், அதில் ஏதோ ஆகிப்போச்சு. மறுநாள் பார்த்தா அந்த அம்மா கேள்வி அடைந்து அந்த மாற்றின்னு உடம்பெல்லாம் சுருங்கி போய் அப்படி நம்மளால ஒருத்தர் கஷ்டம் வரக்கூடாதுங்கிற மாதிரி. ஒரு நாய் ஒரு ஆக்சிடெண்ட்டில் பஜ்ஜி ஆகிப்போகுது. இந்த அம்மா அழுக்கு துணியெல்லாம் போட்டு கட்டி அங்கே உட்காந்து அழுது ப்ரே பண்ணுற போது நாய் நல்லா ஆகி போய் ஓடுது. அன்னிலேருந்து இந்த அம்மாவுக்கு கன்னியாகுமரியில் கிரேட் ஏறிடுது. அதனால் எந்த கடைக்கு போனாலும் எல்லோரும் டீ சாப்பிடுவாங்க, பன்னு சாப்பிடுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வாங்கி ரோட்டில் கூட போடுவோம், நாய்க்கெல்லாம் போடுவோம். அந்த மாதிரி சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா 3 கல் இருக்கிற இடத்துக்கு போய் தண்ணியில் நடந்து போகும் சமுத்திரத்தில். அதுக்கு முன்னால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா குப்பையும் பொறிக்க அந்த 3 கல்லுக்குள்ளே போட்டுரும். சாயந்தரம் குளிச்சுட்டு வந்து அந்த இடத்துல உட்காந்து நெருப்பு மூட்டிடும். அதுதான் திருக்கடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னைன்ட்டு அந்த ரோல் அவள் ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அது யாகம். ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டு இருந்த யாகம் வந்த இடத்துல. இது அவங்களுடைய வரலாறு. அது மாதிரி உலகத்தில் எந்தரோ மகானுபாவரோ அந்தரிக்கு நான் வந்தனம்னு தியாகராஜ். எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க. அதனால தான் வள்ளலார் சொல்வார், வாழையடி வாழையென வந்த வள்ள திருக்கூட்ட மரபினில் நான் ஒருவன் அன்றோ அப்படின்னு. வாழ 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 அந்த மாதிரி எவ்வளவோ பேர் உலகத்தில் வந்துடுறாங்க. அதில் நான் ஒருத்தனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். யாராவது அவங்கள அடையாளம் காட்டலைன்னா சாதாரண ஜனங்களுக்கு அவங்கள புரிய போகிறதில்லை. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கிற போது நமக்கெல்லாம் பெரிய சாமியாருங்களை தான் பார்க்கும். அதனால் அவங்கள நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அப்போ நமக்கு அவங்களுக்கு ஏதாவது பூர்வ ஜென்மத்தில் தொடர்பு இருந்து நமக்கு ஏதோ ஒரு டிவைன் கிரேஸ் இருந்தாக்கா நம்ம அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள நம்ம மீட் பண்ண முடியும், அவங்க ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். அதனால் மாயம்மாவுடைய வரலாறு இது, தப்போவனம் சாமி இது அண்டு ராம் சரத்குமார் சாமி இதுவும் கஞ்சங்காடு ராமதாஸ் சாமியும் இதுதான். ஸோ 4 மகான்கள் ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் லிங்க் ஆகியிருந்தாங்க. பொன் காமராஜன் ஒரு வக்கீல் குமரி அனந்தன்கிட்ட ஜூனியராக இருந்தார். எம்ஏபிஎல் அந்த காலத்து ஆள். அவருக்கு தீராத அல்சரிக்கு வயிற்று வலி. அப்போ மாயம்மா சொல்கிறா, நீ திருவண்ணாமலை போய் ராம் சரத்குமார் சாமியை பாருன்ட்டு. இவர் வர்றாரு. ராம் சரத்குமார் சாமி காரமாக இருந்த ஏதோ ஒரு சாப்பாட்டை சாப்பிட வைக்கிறாரு. அல்சருக்கு ஒத்துக்க இவர் சாப்பிட்ட உடனே இவருக்கு அந்த இதெல்லாம் நல்லாயிடுது. அதுக்கப்புறம் வக்கீல் வேலையை விட்டுட்டு ராம் சரத்குமார் சாமி மாதிரியே கையில் ஒரு விசிறி குச்சியெல்லாம் வச்சுன்னு தலையில் பச்சை தலைப்பெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ ராம் சரத்குமார் சாமி சொன்னார், காணி மடத்தில் நீ முதல்ல இந்த ராம் சரத்குமார் சாமிக்கு ஒரு ஆசிரமம் கட்டு அப்படின்னு. அப்போ ஜேசுதாஸ் இல்லையா கச்சேரிலாம் பண்ணுவார். அவருடைய டிவோட்டி. திருவண்ணாமலை விசிறி சாமியார்கிட்ட போன பிறகு தான் அவர் ஃபேமஸ் ஆனார், கொஞ்சம் வசதி ஆனார். அவர் நான் ஃப்ரீயாக கச்சேரி பண்ணித்தரேன்னாரு. அப்போ விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஒரு அம்மா இருந்தாங்க, ரொம்ப நேர்மையான அதிகாரி. இவங்கெல்லாம் சேர்ந்து பரமகுரு இவங்கெல்லாம் இங்கே மியூசிக் அகாடமியில் ஜெயசுதாஸ் கச்சேரி அரேஞ்ச் பண்ணி அதில் வந்த பணத்தை வச்சு தான் அங்கே காணிமடத்தில் ஒரு கோயில் கட்டுவதற்கான பணி நிலைகள் எல்லாம் அப்படி தான் ஆரம்பித்தது. இப்போ அங்கே ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்குது. அப்போ ஏன் அந்த இடத்துக்கு அவர் போய் கோயில் கட்ட சொல்கிறாரு அப்படின்னு இல்லையா? இவர் காசியில் பிறந்தாள், கஞ்சங்காட்டில் இருந்தார், அங்கே வந்தார், இங்கே வந்தார், அரவிந்தை பார்த்தார், அவனை பார்த்தார், திருவண்ணாமலை பிடிக்குன்னாரு, வந்தார், செட்டில் ஆகிட்டார். அது வேறு. அந்த ஊரில் எதுக்காக முதல் கோயிலை கட்ட சொன்னார் அப்படின்னா, ராம் சரத்குமார் சாமியினுடைய ஒரு பிறவி அங்கே இருக்கக்கூடிய சாமி தோப்பையா
கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு பெரிய மகான் இருந்தார், சாமித்தோப்பு ஐயான்னு அவருக்கு பேர். அவர் உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கார். எப்படி உங்கள் காலஜானம்னு ஒன்று இருக்கோ, நாஸ்ட்ரடாமஸ் ப்ரெடிக்ஷன் இருக்கோ, அந்த மாதிரி சாமித்தோப்பு ஐயா அவர் வந்து எழுதி வச்சது இருக்குது. அவர் பேர் முத்துக்குட்டி சாமிகள் ஏதோ ஒன்று. ஸோ அந்த அவருடைய ஒரு பிறவி தான் இது. அதனால் அந்த இடத்துல அவர் வந்தது. அப்புறம் திருவண்ணாமலையில் பெரிய இன்னொன்று வந்துடுச்சு இப்போ ரமணாசிரமத்துக்கு எதிரில். ஆனால் ராமசுரத்குமார் சாமி இந்த பிறவியில் அடைந்த போஸ்டிங் இருக்கு இல்லையா, அதாவது பல விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த பிறவியில் ராமசுரத்குமார் சாமி அடைஞ்ச போஸ்டிங்ன்றது கபீர்தாசருடைய போஸ்டிங். காஞ்சி மகாபெரியவர் லெக்சர் கொடுத்துன்னு இருக்கார். அப்போ இவர் இந்த மாதிரி ஒரு தூணுக்கு பின்னால் நின்று கேட்டுகிட்டே இருக்கார். அப்போ பரமாச்சாரியார் கபீர்தாசராக இருந்தவர் நம்ம பிரவச்சனம் கேட்க இங்கே வந்திருக்கார் தெரியுமோ அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் இவர் கபீர்தாசருங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு நாள் அவர் திருவண்ணாமலையில் இருக்கிற போது தேர்முட்டிக்கிட்ட ஒரு கார் வருது. அவர் ரெடியாக பூட்டிட்டு சாவியோடு நிற்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் அது மென்டல் கம்யூனிகேஷன். அதில் ஏறி உட்காந்துக்கிறார். நேராக காஞ்சிபுரம் மடத்துக்கு வருது. அவர் போய் எதிரில் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு. பரமாச்சார கண்ணு உட்காந்து 2 பேரும் இப்படி 20 நிமிஷம் இருக்காங்க. அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு இவர் கிளம்புறாரு. காரை எடுத்துன்னு வந்தவர்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் 2 பேரும் என்ன பேசணும்னு உனக்கு தெரியணுமா அப்படிங்கிறார். நீங்கள் தான் ஒன்றுமே பேசலையேங்கிறார். இல்லை நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். அவர் கேட்டார், உன்ன மாதிரியே ராமநாமம் ஜம்பு பண்ணினவர் எங்கள் மடத்தில் ஒருத்தர் இருந்தார், பகவத் நாம போதேந்திரான்னு பேர். கும்பகோணத்துக்கிட்ட அந்த இடத்துல அவருக்கு ஜீவ சம்மதி இருக்குது. இன்றைக்கும் ராத்திரியில் அங்கே ராம் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. நீ அங்கே போகிறியா, நான் உனக்கு வசதி பண்ணித்தரேன், ஏன்னா நீயும் தானே ராமநாமத்தை ஜபிக்கிறேன்னு. இல்லை நான் திருவண்ணாமலையே இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்படின்னா ஆசீர்வாதம் சொன்னார் அப்படின்னார். இது அடுத்த நிலை. அப்போ அவர் கபீர்தாசராக இருந்தார். கபீர்தாசராக இருந்த போஸ்ட் அவருக்கு வந்துச்சு. ஆனால் அவர் யார்? சுவாமித்தோப்பு ஐயா. அதனால தான் அங்கேருந்து தேடி தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி ஆச்சு. இது அடுத்த ஒரு நிகழ்வு. இப்படி ஆன்மீகத்தில் வாழையடி வாழைன்னா இதுதான். ஒரு ஸ்பிரிட் இவால்வ் ஆன உடனே அதுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். பைபிளில் வருது, flesh and blood can give birth to only flesh and blood. It is spirit that gives birth to spirit. Unless you are born with spirit, you don't enter the kingdom of God. எலும்பும் தோலுமான ஒரு அப்பா அம்மா எலும்பும் தோலுமான இன்னொரு குழந்தையை தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த ஃபிசிக்கல் பாடிக்குள்ள ஒரு ஆர்கானிக் எனர்ஜி, ஒரு ஸ்பிரிட் வந்தாக்கா நீ மகான் ஆயிடுவேன் அப்படின்ற. அப்போ அந்த ராஜா கேட்குறான், நிக்கோதேமஸ், how is it possible அப்படிங்கிறான். No one knows. No one knows from where the wind blows nor where it goes. So is it with a person filled with the Holy Spirit. அந்த மகான் ஆகிறதுக்குள்ள பரிசுத்த ஆவி உன் மூக்குக்குள்ளே எந்த மகான்கிட்டேருந்து வருதுன்னு தெரியாது. உன் மூக்கு விட்டு போகிற காலம் வர்ற போது யார்கிட்ட போகுதுன்னு தெரியாது அப்படின்னு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இப்படி தான் நடக்குது. இப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் அப்பா அம்மாவுக்கு பயாலாஜிக்கலாக ஃப்ளஷ் அண்ட் பிளட்டாக பிறந்த குழந்தைங்க தான். நீ ஒரு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டால் அன்றி பரலோக சாம்ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் உனக்கு புறப்படுத்தப்பட மாட்டாது. இதுதான் ஆன்மீகம்ன்றது. இது வந்தால் நீ ஞானி ஆகிடலாம். இப்போ சிவசங்கர் பாபா ஒரு வேர்ல்ட்லி பர்சன். ஆனால் 26 ஜனவரி 1984 நான் வந்து ரத்தனகிரியில் எனக்கு அபிஷேகம், குடியரசு தினன்றதுனால சாமி அந்த டேட்டில் உண்டு வச்சுக்கணும் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சுருக்காரு. என்ன காரணம் இல்லை, நான் பாட்டுக்கு ஆயுதுன்னே இருக்கேன். அபிஷேகம் நடக்கிற போது சாமி என்னையே பார்த்து, இந்த மாத இறுதிக்குள் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும், அல்லாசிகள் அப்படின்னாரு. நான் அப்போ கூட ஏதோ பிஸ்னஸ் பற்றி தான் சொல்கிறார் போகிறதுன்னு அண்ணா நகருக்கு வந்துட்டேன். அண்ணா நகரில் என் வீட்டில் படுத்துன்னு இருக்கேன் நான். அப்போ ராகவேந்திர சாமி வந்து கட்டில் உட்காந்து பந்த பாடுறா அப்படின்னாரு. என் உடம்பு நான் எப்படி இருக்கணும் அப்படியே இறந்து கிடக்குது. நானும் ராகவேந்திரனும் என்னுடைய உடம்பு எப்படி இருக்குமோ இறந்து கிடக்கிற உடம்பை பார்க்குறோம். இப்போ என் உடம்புல இருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பாண்டி தண்டாயுத பாணிக்கு அடுத்த பக்கத்தில் போய் நின்று இந்த பாம்பு அப்படியே மெல்ட் ஆகிட்டு அங்கே வந்து தங்கமயமான ஒரு சித்தர், அவர் தான் ஜூபிட்டர்ன்றது, குரு பகவான். அவருக்கு பொன்னன்னு பேர் தமிழ் இலக்கியத்தில். குருக்கு பொன்னன், சுக்கரனுக்கு வெள்ளி, அள்ளி கொடுப்பாய் வெள்ளி சுக்கரக்கு வேந்தன், அப்போ குரு. அந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்குது. அவர் சொல்கிறாரு, பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமின்றார். 8 ரூபான்னா எங்கள் பாஷையில் அஷ்டமா சித்திகள்,
8 types of occult powers, including reviving the dead. அதில் அது ஒன்று. அதுக்கப்புறம் 2 மந்திரம் கொடுக்குறாரு. ஒன்று சடாட்சரம், இன்னொன்று அஷ்டாட்சரம். அதுக்கப்புறம் என் லைஃபே மாறி போச்சு. பிஸ்னஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பல வகையான அனுபவங்கள்லாம் முடிஞ்சு ஒரு 4-5 வருஷ காலம் பிச்சைக்கார நாட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் நான். காடு மூடு, மகேந்திரகிரி, நம்பி மலை, அந்த மலை இந்த மலையெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு. அதுக்கு 26 ஜனவரி 1984 ஏற்பட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ சிவசங்கரன் என்று அழைக்கப்படுகிற இந்த சரீரத்துக்குள் இருந்த ஸ்பிரிட்டு ராகவேந்திரராக பரிணமிக்கிறது. உன் பணத்தை பாடுறாங்கிறார் இல்லையா, அப்போ அவர் இ டேக்ஸ் ஓவர் திஸ் பாடி. அது வரும். ஞானியவன் ஆவியதால் அட்டமுற்று திட்டமதாய் தெரிவித்திட பூர்வத்தோன் பிறை குறைவர உடலோன் தன்னை உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான். அதனால இந்த ஜாதகத்தில் உள்ள இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பூர்வ புண்ணியாதிபதியாக சந்திரனுக்கு இருந்த தனங்கள் எல்லாம் மாறி உடலோன் தன்னை யாரு சிவசங்கரனை உயிரோன் அண்ணா ஆத்மாவுக்கு சொந்தக்காரனான ராகவேந்திரன் நோக்கொட்டி பார்த்துட்டான். கண்ணுக்கு கண்ணு பார்த்துக்கிட்டாங்க. பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. வருகையுறும் பார்ப்பனன் அடையொட்டி. அப்போ எனக்கு ராகு தசை நடந்து நின்றது. பார்ப்பனன் குரு. ஸோ வரக்கூடிய குரு தசை, ராகு தசை முடிஞ்சால் குரு தசை வரும். வருகையுறும் பார்ப்பனன் அடையொட்டி பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் குருவை ஒரு உடம்புக்குள்ளே வந்துடுவார் ஜூபிட்டர். பல்நிலை சேத்திராடனம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவான். எத்தனையோ கோயில்களுக்கு போய் இவர் அங்கெல்லாம் அதிசயங்களை நிகழ்த்துவார் அப்படின்னு வந்துச்சு. இதெல்லாம் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில். ஏதோ ஒரு சீக்வன்ஸில் எல்லாமே நடந்து போகுது. பேரூராற்று படுவும் பனைபோல் காட்சி தெளிந்தனம்னு வரும் புறநானூற்றில். ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் தண்ணியோட போக்கில் ஓடும். அந்த மாதிரி நானும் இந்த கட்டையும் இந்த பவசாகரத்தில் எத்தனையோ அனுபவங்களை எதிர்பார்த்தும் பார்க்காமலும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போயிட்டே தான் இருந்தோம். நாம் ஒரு 4-5 வருஷ காலம் ஆச்சு. அப்புறம் திருவண்ணாமலை சாமி சொன்னார், நீ போகணும், ஒவ்வொரு பிறவியில் நீ குடும்பத்தை விட்டு ஓடி போகிறதுனால தான் அடுத்த பிறவி வருது, உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ உன் கடமைகளால் நிறைவேற்றினார். வந்து பார்த்தேன், முதலாளியே இல்லாத பிஸ்னஸ் எப்படி ஓடும். அதனால் எல்லாத்தையும் விற்றேன். பங்களாவையும் விற்றேன். 3 பஸ் இருந்துச்சு, 4 லாரி இருந்துச்சு, 6 கன்மேன் போட்ட பேங்க்கு கரன்சி செஸ்ட் ஆப்ரேஷன் வேன் இருந்துச்சு. பேங்க் ஆஃப் மஜிராக்கு 3 கார் கொடுத்துருந்தேன். மைசூர் சாண்ட் சோப், ஜாஃப்ரே மேனஸ், கிளாஸ்கோ டிட்டர்ஜென்ட்ஸ் இந்தியாவுக்கு ஸ்டாக்கிஸ்டாக இருந்தேன். அண்ணா நகர் ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 14 வருஷம் தலைவராக இருந்தேன். இதெல்லாம் வாழ்க்கையில் நான் பார்த்த பதவிகளும் செல்வாக்கும் எல்லாத்தையும் விட்டு ஒரு வாடகை வீடு சௌந்தர்யா காலையில் எடுத்தேன். திருப்பியும் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். இது என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் அப்படியே மாற 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 அதெல்லாம் வேறு விஷயம். அதனால் வாழ்க்கையில் பல வகையான அனுபவங்கள் வரும். எதுவும் உன்னை பாதிக்காது இருக்கிற அளவுக்கு உனக்கு தில்லுக்கு தான் பார்ப்பாங்க. உனக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கணுன்னா அதுக்கு உனக்கு தகுதி இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா உலகத்தில் எத்தனை பேர் கடவுளை தேடின்னு இருக்கான். எல்லாருக்குமே கடவுள் கிடைச்சிட்டா எப்படி? அதனால் யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கும். அந்த யாரோ ஒருத்தருக்கு எவ்வளோ திறமை இருக்குது, தகுதி இருக்குது, எல்லாம் பார்ப்பாங்க. கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நெய்யம் காண வைத்தாய், ஏன் என் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். அவருக்கு தேவைப்படுது. அதனால் இதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன். அதனால் நீ மிலிட்ரியில் நான் பிரிகேடியர் ஆகணும், மேஜர் ஜெனரல் ஆகணும், இப்பயே எனக்கு டைப் வச்சு கொடுத்துரு போஸ்டிங்னா கொடுத்துருவாங்களா? நீ போய் கன்னை தூக்கினும் 35 கேஜி எடுத்துணும், மலையாறணும், இறங்கணும், எல்லாம். அதுக்கப்புறம் நீ மிலிட்ரி மெஸ்ஸில் தண்ணி அடிச்சு ஜாலியாகலாம். உனக்கு 6 டவாலி கொடுப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால் யாராக இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஒரு நிலைக்கு வரணும்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ராமசரத்குமார் சாமியை பற்றி சொன்னேன்னா, கஞ்சங்கார் ராமதாஸ் சாமியை பற்றி சொன்னேன்னா, மாயம்மாவை பற்றி சொன்னேன்னா, யாராவது தப்பிச்சாங்கன்னு நீ பார்த்துருக்கியா இது வரைக்கும்? அதே மாதிரி தான் இந்த ரத்னகிரி சாமியார் கூட. அவர் பாவம் எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிளர்க்காக இருந்தார். அவர் கன்சாமுரியாருன்ட்டு அந்த ஊர் மணிகார் பையன், கீழ்மின்னல் ஊர் அவருக்கு. இப்போ இருக்கிற ரத்னகிரி கோயிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர். கல்யாணம் ஆகிருந்தது, 2 பொண்ணுங்க, ஒரு பையன் அவருக்கு. ஒரு நாள் பஸ்ஸு மிஸ் ஆகிடுது. அப்போல்லாம் 1 ஹவருக்கு ஒரு பஸ் தான் இருக்கும். சரி வீட்டுக்கு ஏன் போகணுன்னு மலை ஏறி போய்க்கிறாரு. அப்போ மலை மேலே ஒரு சின்ன 8 அடிக்கு 8 அடி சுண்ணாம்பு கோயில். அதில் கற்பூரம் காட்டியான்னாரு. முதல்ல கற்பூரம் இல்லைங்கன்னாரு. அவனுக்கே கற்பூரம் இல்லை, எனக்கு என்ன கொடுக்க போகிறான்னாரு. அப்போ கத்தினு போய் அந்த மருகு மேலே விட்டார். இதை பார்த்து சச்சிதானத்துக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு ஊரில் போய் சொல்கிறாரு. அவங்க மாட்டு வண்டி கட்டின்னு வராங்க.
அவங்க வர்றபோது இவர் போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் அவுத்து போட்டு முருகன் மேலேருந்து ஒரு அழுக்கு துண்டை கோமணம் மாதிரி கட்டின்னு கண்ணெல்லாம் செவப்பாய் போய் உட்காந்துக்கிறாரு. அவர் வந்து ஏன்பா என்ன கோவம் வாப்பா வீட்டுக்குன்றார் அவங்க அப்பா. இவர் அங்கேருந்து ஒரு கறி எடுத்து எதிரார். இன்னும் இது இங்கேயே கிடக்கும், நீங்கள் மாற்ற முயற்சிக்க வேண்டாம். அன்னிலேருந்து அங்கேயே உட்காந்துட்டார். கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்பா வீட்டிலேருந்து சாதம் கொண்டாந்து இருந்தார். இனிமேல் வராதுன்னு துரத்தி விட்டார். அப்போ திருவலம் சாமிகள் இல்லையா, சிவானந்த மோகனகுரு சாமிகள், அவர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணாத, உனக்குன்னு ஹோட்டலில் கிட்ட வாங்கி சாப்பிடு அப்படின்லாம் சொல்லி அவர் தான் அந்த கோயிலுக்கு ஆரம்ப காலத்தில் படிப்பட்டது. அவரை கேட்குறாங்க, நீங்கள் கோயில் கட்டுங்க, நாங்கள் பணம் வசூல் பண்ணுறோன்னு. சொல்கிறார், இல்லை இந்த கன்சாமுலியாரோ இல்லை அவனுடைய பிள்ளைகளில் ஒருத்தனோ கட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அப்படி இவர் தான் கட்டுற மாதிரி வந்தது. அவருக்கும் ப்ராப்ளமெல்லாம் வந்தது. அதாவது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கோயில் கட்டின்னு இருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு கதையான அவனுக்கு சொன்னால் தான் கர்மான்றது எவ்வளோ சீரியஸான விஷயம். யாரையும் கர்மா விடாது. நீ ஒரு வாந்தி வந்தால் எடுத்துடணும், பேதி வந்தால் பாத்ரூம் போயிடணும். ஆனால் கர்மா இருந்தால் கழிச்சிடு. நீ கழிக்காத வரைக்கும் நீ ஞானத்தை கூட அடையவே முடியாது. எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. நான் அண்ணா நகரில் இருந்த காலத்தில் எனக்கு ஒரே மாதிரி 10 வருஷம் கனவு வரும். ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் 2 தடவை 3 தடவை வரும். நான் காரில் மோட்டர் சைக்கிளில் எங்கேயோ போயினே இருப்பேன். ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும், ஒரு அருவி கொட்டிக்கினே இருக்கும். அங்கே மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு நான் போகிற போது ஒரு சிவலிங்கம் இருக்கும். நான் சிவலிங்கத்தை நெருங்கிற போது ஒரு பாம்பு வந்து இப்படி தடுக்கும். இதே மாதிரி 10 வருஷம், வாரத்தில் 2 நாள் 3 நாள், என்னன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் திருவண்ணாமலை ரெகுலராக போவேன். அந்த காலத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை 4:30 6 இல்லையா, அப்போ 5 மணிக்கு நான் மூலஸ்தானத்தில் இருக்கேன். இங்கே குடியாத்தத்தில் ஜிசி சம்பந்தம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் சகாதேவ நாடி ஜிசி சம்பந்தம். எங்கிட்ட நான் ஜெயின் காலேஜில் ஈவினிங் காலேஜில் வாத்தியாராக இருந்தேன். அப்போ ஒரு பையன் குடியாத்தத்திலேருந்து சீசன் டிக்கெட் வாங்கி வந்துட்டு போச்சுட்டு போவோம். அவன் சொன்னால், எங்கள் ஊரில் ஒரு நாடி படிக்கிறவருக்குறா சார், உங்கள் ஜாதகம் கொண்டு வாங்கி போனான். அப்புறம் எப்போ கேட்டாலும் உங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்குது குடியாத்தம் இருக்குதுன்னா நான் கண்டுக்கல. நான் திருவண்ணாமலையில் 5 மணிக்கு குடியாத்த அங்கே இருந்துட்டு சாமிக்கிட்டே இங்கே வரேன். இந்த பையன் வந்துட்டான், உங்களை பற்றி நீ எழுதி கொடுத்துட்டாருங்க, அவர் கூப்பிட்டு 5 மணிக்கு இந்தா வந்து நீ சொன்ன ஆளுக்குன்னு கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதை நம்ம பார்க்குறோம். அதில் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி நீ அண்ணாமலையாரை நம்பி கோயில் இருந்ததுனால உன் கர்மாலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை அண்ணாமலையார் சொல்கிறாரு. நீ வந்து இதுக்கு முன்னால் ஒரு குரு மாதிரி இருந்த. எந்த இடத்துல இருந்த, திருப்பதி மலைக்கு போகிற போது ரைட் சைடில் ஒரு ஆர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கபிஸ்தலம். அதில் ஒரு குகைக்குள்ள சிவனும் அம்பாலும் தனித்தனியாக இருப்பாங்க. வெளியே வந்தால் ஒரு சண்முகர் இருப்பார். இதான் அது ஒரு குளம் இருக்கும். அங்கே ஒரு கங்கை மாதிரி ஒன்று கொட்டிக்கிட்டு இருக்கும். வெளியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த கோயிலை ஒட்டி பழமையான நம்மாழ்வார் சந்நிதி ஒன்று இருந்துச்சு. நீ அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தபோது அங்கே ஒரு 3 மரம் நட்ட இடத்துல ஒரு பாம்பு புத்து இருந்தது. அதில் இருந்த ஒரு பாம்பு எந்த விஷயத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் ஆயில் பூரா அதுக்கு நாகரத்னம் ஆகிடும். அதை உமிழ்ந்துட்டு சின்னதாகிட்டு பறக்கும், காற்றை தான் சாப்பிடும். அந்த மாதிரி அது உமிழ்ந்துட்டு காற்றை சாப்பிட்ற போது எதையாவது வச்சு அந்த மறைச்சிடுவாங்க. அது கண்ணுக்கு தெரியலன்னா அது அச்சின்னு செத்து போகும். அந்த மாதிரி நீ அந்த மணி மேலே வச்சு ஆசையினால தப்பு பண்ணிட்ட. அதனால் இந்த பிறவியில் உனக்கு நீ எவ்வளோ பெரிய நிலைக்கு போக வேண்டிய ஆள். தேவதா கடாட்ச முறினும் இந்த மாதிரி அடுத்த அடிக்கு போக முடியாத உன்னை இந்த கர்மா தடுக்குது. உன் கடவுள் வழிகாட்டுறாரு. நீ அந்த இடத்துக்கு போ. உத்திராட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இத்தனை மணிக்கு நீ அங்கே போகணும். இன்னி கூட உத்திராட நட்சத்திரம் வர அங்கே போகணும். அங்கே போயிட்டு 11 நாகலிங்க பூ எடுத்துன்னு போய் மன்னிப்பு கேளு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு. அதுக்கப்புறம் அந்த சிவனுக்கு 11 நாகலிங்க பூ அர்ச்சனை பண்ணிட்டு வான். அதே மாதிரி நான் போனேன். 10 வருஷமாக நம்மளை ஹான் பண்ணியிருந்த அதே இடம் வந்து அண்ணா நகரில் படுத்துன்னு இருக்கேன். அப்போ அந்த பாம்பு வச்சு வந்து உன் கையை நீட்டு அப்படின்ச்சு. நீட்டினேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சரி, உலகத்தில் யாரை எங்கே பாம்பு கடிச்சாலும் நீ என்னை நினச்சிக்கோ, நான் அந்த விஷயத்தை எடுத்து கொடுக்குறேன். அப்போ ஒரு கர்ஸ், ஒரு வரம், இந்த ரெண்டுமே கிடைக்குது. இது நடந்தது. அதுக்கப்புறம் அந்த நினைப்புகள் அதெல்லாம் வர்றது கிடையாது. இப்படி பல கர்மாக்கள் நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி ஏதோ கோயில் கட்டியிருக்கோம், ஸ்கூல் நடத்தணும், அது பண்ணோம், இது பண்ணோம், ஜனங்களுக்கு ஏதோ நல்லது செய்கிறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் இதுக்கு முன்பிறவிகளில் நம்ம என்ன செஞ்சோம் நமக்கு ஏதாவது தெரியுமா? அதே மாதிரி லிங்கிச்சேரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சாமி இருந்தாங்க. அவர் வந்து இந்த ஏலம் போடுற பாஷையை பார்த்துன்னு இருப்பார். சட்டு போட மாட்டார், சாப்பிடவே மாட்டார்.
தலையெல்லாம் ஜடை வச்சுக்கிட்டு அழுக்கு மூட்டைகளை வச்சுன்னு உட்காந்துருப்பார். அந்த பக்கம் யாராவது ஸ்கூட்டரில் காரில் போனாக்கா சொல்லுவார், டிஎம்ஜே 1923 ஸ்கூட்டர் பச்சை கலர் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ஆள் யாருன்னு சொல்லுவார், அவர் என்ன ஆத்மான்னு சொல்லுவார். ரொம்ப அதிசயமான விஷயம். நீ அவரை பார்க்க போனேன்னா பக்கத்தில் இருக்கிற ஞாயிறு கடையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ கட்டியே எடுத்துன்னு போகணும். ஒரு 5 எம்டி கிளாஸ் எடுத்துன்னு போகணும், ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துன்னு போகணும். என்ன பண்ணுவார், அந்த தண்ணியை போட்டு பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் டீ கொடுத்து அவர் கையால் எல்லோரும் கொடுப்பார். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பீடி கொடுப்பார். நீ வேணுன்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் உனக்கு 10 பைசா 50 பைசாலாம் ஜோபியில் போடுவார். இதுதான் அவருடைய மெத்தடாலஜி. அந்த பக்கம் யார் போனால் வந்தால் அவங்க ஆத்மா என்னன்னு கரெக்டாக சொல்கிறார். அவங்கள பற்றி தான் சொல்கிறான்னு தெரியாமே அவங்க ஓடின்னு இருப்பாங்க. ஒரு தடவை நான் கிருஷ்ணவேணி அம்மாவை கூட்டின்னு போனேன். கல்யாண சித்திரத்தில் இருக்காங்க இல்லையா, இருந்தாங்க. இப்போ நம்ம துர்கா கோயிலில் உட்கார வச்சுருக்கேன். அந்த காலத்து அவையாருன்ன மேக நீரா இப்படி தான் பேசுவார். அவையாருன்ன மேக நீரா. இது ஒரு உதாரணம். அந்த மாதிரி எனக்கு தெரியும். ஔவையாராக இருந்தாங்க, ராமகிருஷ்ணர் மாதிரி சாரதா தேவியாக இருந்தாங்க, மதுரை மீனாட்சியாக இருந்தாங்க. இந்த பிரிவில் கிருஷ்ணரும் சரஸ்வதியும் கலந்த ஒரு அம்சத்தில் இருந்தாங்க. பார்த்தா ஒயிட்டு வச்சுக்கிட்டு இருக்கும், 80-85 வயசு இருக்கும். ஆனால் பெரிய நிலை அவங்கள்ட்ட. நான் அந்த பக்கம் முதல்ல போன காலம் ஒன்று இருக்குது. நான் அங்கே தான் மலைப்பந்தேற தான் இருந்தேன். அப்போ அந்த பக்கம் போகிறபோது காளிகாம்பல் கோயிலுக்கு போய்ட்டு அப்படி போவேன். அப்போ என்னை பார்த்து அவர் சொல்லுவார், அந்த காலத்து நடராஜன் மேகநீர அப்படின்னாரு. யார் இன்னைக்கு சிதம்பரத்தில் நடராஜன் கும்பிடுறாங்களோ அவர் இவர் தான். நீ பார்க்குற நடராஜன், கோவிந்தராஜன், தியாகராஜன், சுந்தரராஜன் எல்லாரும் நம்மள மாதிரி தான். இந்த உலகத்தில் வந்து ராஜாவாக இருந்தவங்க. அவங்க தவம் செஞ்சதுனால அந்த தெய்வ நிலையை அடைஞ்சாங்க. தவம் செஞ்சால் தான் அந்த உயரங்களை தொட முடியும். அந்த காலத்து நடராஜன் மேகநீர் பெற போட்ட என்ன இஸ்லாம், தாடி வச்ச சீக்கு, இந்த மாதிரி எல்லாம் வரிசையாக எல்லா மதத்துக்கும் சிம்பெல்லாம் சொல்லி எல்லா மதமும் பூந்து பார்த்து அப்பா கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் ஏமாந்து போயிட்டு வந்த மேக நீர் அப்படின்னா, போன பிறவிலே இவர் கடத்தேற வேண்டிய ஆள் சிவபெருமான் கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் ஏமாந்துட்டு கை விட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் அவர்கிட்ட போனேன். அவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கடை எப்பயும் மூடியே இருக்கும். அது அநேகமாக அந்த இடத்துல அவருடைய ஏதோ ஒரு பிறவியில் அவருடைய குருவுடைய சமாதி இருக்கணும். அதனால தான் அவர் அதுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து இருந்தார். அங்கே போய் நில்லு அப்படின்னார். அங்கே போய் நின்று இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வாடினார். ஒரு ஆள்கிட்ட அவரே துட்டு கொடுத்து இந்த கண்ணில் போடுறது, காதில் ஊற்றுறது, தலையில் தேய்க்கிறதெல்லாம் வாங்கின்னு வாங்கினார். அவன் போய் இயர் ட்ராப்ஸு, ஐ ட்ராப்ஸு, அமுத்தாஞ்சல்லாம் வாங்கியாதான். என் தலையை தூக்கி அவர் மடியில் போட்டுன்னு இயர் ட்ராப்ஸ் விட்டார், காதி இப்படி தேய்ச்சி விட்டார், ஐ ட்ராப்ஸ் போட்டார் இப்படின்னாரு, அமுத்தாஞ்சு தேய்ச்சி விட்டார். சொல்கிறாரு, இன்னிலேருந்து உனக்கு கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும் அப்படிங்கிறது. ஆன்மீகத்தில் வெறும் கண்ணால் இந்த காற்றுல போகிற படங்களை பார்க்க முடியும், யார் போகிறாங்க வராங்கலாம் பார்க்க முடியும். அதுதான் கண்ணு நல்லா தெரியுது. எந்த ரேடியோ டிரான்சிஸ்டர் இதுவும் இல்லாமல் காதில் சில சத்தங்களை கேட்க முடியும். ஆனால் இன்றிருந்து கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும். முதுகில் இந்த பெண்டெல்லாம் நிமித்தி விட்டேன் அப்படின்னா அதான் குண்டலினி எனர்ஜியாக இருக்கும். நாம் நினைக்கிறோம், நீ இவ்வளோ பெரிய ஆளாகிற சாமி, உன் மகிமை இந்த ஜனங்களுக்கு தெரியவே இல்லையேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அவர் இந்த ஓசி வைத்தியம் ஒன்று தான், ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் போய் என்னை பற்றி அகராது பிடிக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னாரு. அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க ஆளுங்க. நீங்கள் யாரை கண்டீங்க இல்லையா? நீங்கள் யாரையும் காண. முப்பாத்தம்மன் கோயில் வாசலில் சத்யா ஸ்டுடியோஸ் கிட்ட ஒரு கேவின் தான், கண்ணே தெரியாது பாவம். அந்த நாம் அங்கே பக்கம் போவோம். போனால் அந்தம்மா நம்மளை பற்றி கரெக்டாக சொல்லும். என்ன சீதாபதி, நான் ராமராக இருந்தேன், சீதாபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் டப்பாலேருந்து புற பிஸ்கட் எடுத்து ஊட்டி விடுவோம். இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அவங்கள பார்த்தா பிச்சைக்காரங்கள மாதிரி தெரியும். அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க. நீ பார்க்குற இந்த மடாதிபதிங்க அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் பெரிய நடமாடும் கோயில் நம்பர் கொண்டீன் படமாடும் கோயில் அப்படிங்கிறார் திருமூலர். அந்த மாதிரி இவங்க தான் பெரிய சாமிங்க, பெரிய பெரிய நிலையில் இருக்கிறவங்க. மக்களுக்கு இவங்களெல்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு தவம் பண்ணியிருந்தால் தானே நீ அவங்கள பார்க்க முடியும். இல்லைன்னா நீ இந்த சாமியார் மடாதிபதிகள் இவங்கள தான் பெரிய பல்புன்னு நினச்சி அங்கே போய் நின்றுட்டு இருப்பார். அப்போ ஆன்மீகம் என்பது ஒரு கடல் மாதிரி, அது எப்படியெல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ விஷயங்களை வச்சு தான் நானே இந்த ஞானத்தை அடைந்தேன். புக்கு படித்தெல்லாம் ஞானம் வராது. நம்ம வாழ்க்கையில் அடி பண்ணணும், மிதி பண்ணணும்.
ஒவ்வொன்றுத்துக்கும் சுய அனுபவங்கள் வரணும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் இப்போ என்கிட்ட வர்ற ஒருத்தனுக்கு அவன் ஒரு புள்ளி போட்டால் நான் கோலம் போட்டுருவேன். எனக்கு எல்லாத்த பற்றியும் தெரியும் இல்லையா, நமக்கே பர்சனலாக தெரியும். இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நடக்குது எல்லாங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு என்ன வழிமுறைகள், எப்படி அதிலேருந்து வெளியே வரலாங்கிறதும் நமக்கு தெரியும், அனுபவங்கள் மூலமாக தெரியும். ஸோ இது ஆன்மீகம் என்பது ஒரு பெரிய சப்ஜெக்டு. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், ஏன் எப்படின்லாம் கேட்டு ஆராய்ச்சி பண்ணாத. மிக்கு பரந்துள்ளன் ஜோதியான் புகின் அழகு இல்லை. ஜோதி மாதிரி இந்த உலகம் பூரா கடவுள் வியாபித்திருக்கிறான், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். புகின் அழகு இல்லை, கிளக்க வேண்டாம், சும்மா கிளறி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் கூட என்றைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஆன்மீகத்தில் நாட்டம் வருதோ அன்றைக்கி இதுக்கெல்லாம் ரெடியாக ஆனீங்கன்னா நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கடவுள்னு இந்த மாதிரி ஜாலியாக ஊஞ்சல் உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் ப்ரெட்டு பட்டராக என்ன கொடுத்தாங்கப்பா எல்லாம் கொடுத்துட்டு டான்ஸ் பார்க்க விட்டு பாட்டு பாட விட்டு தேர் பல்லக்கு பார்த்து கோயில் கட்டி அலங்காரம்லாம் பண்ணணும்னா நீ பண்ணும் முதல்ல. சும்மா வந்துடாது. இல்லைன்னா நீ ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டு கூட கட்ட மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இது. சிவசங்கர் பாபா ஏன் நல்லா இருக்காரு அப்படின்னா, என் ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சம். செவ்வாய்னா யாரு? முருகர். ரொம்ப எக்ஸால்டட், என்னை பற்றி வரும். சண்முகநாதனது அனுகிரகம் ஒவ்வொரு நாளும் 1000 மடங்கு விருத்தியாகி கொண்டே இருக்கும்னு வரும். இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு 1000 ஃபோல்டு அப்படி இருக்கும். எனக்கு எவ்வளவோ மகான்கள் தெரியும். இப்போ சொன்ன சந்தானந்த சுவாமிகள் புதுக்கோட்டை, அவர்கிட்ட நான் போகிறேன். அவர் சொல்கிறார், உங்களுக்கு மகாராணியே அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கீள், எதுக்கு இந்த சேனாதிபதியெல்லாம் கட்டின்ற அழுகுறேள் அப்படின்னாரு. மகாராணினா பராசக்தி, அவளே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற ஹைட்டில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இந்த முருகனெல்லாம் கட்டின்னு அழுகுறீங்களா அவரே சொன்னார். நானும் அவர் சொன்னதை காதில் வாங்கிக்கினேன். நான் என் கொள்கையில் விடலை. ஆனால் எல்லாமே கிடைச்சது. நான் நம்பினதுனால எனக்கு எல்லாமே கிடைச்சது. மகாராணியானுடைய அனுகிரகமும் கிடைச்சது, சிவ தரிசனமும் கிடைச்சது. எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் லைஃப்பில். அதனால் நீ லாயல் ஆயிரு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கடவுள்கிட்ட பூஜை பண்ணிப்பாங்க. ஓ இந்த கடவுள் பிடிச்சா நம்ம இன்னும் ஜாஸ்தி வரும்போதுன்னு விட்டுருவோம். அப்போ எதுவுமே கிடைக்காது உனக்கு. நீ ஒரு இடத்துல குழி போட்ட, அங்கே தான் விதை போடணும், அங்கே தான் உரம் போடணும், அங்கே தான் தண்ணி, அங்கே தான் பாத்தி கட்டணும், அங்கே தான் வேலி போடணும். ஸோ வேறெவர் யூ ஹவ் சீடட், you should tend it, fend it, mend it, manure it, then you will find the blossom. இல்லைன்னா ஏமாந்துருவேன். நாய் பெற்ற தேங்காய் பழம் ஊட்டினே இருக்கும். நாய் தேங்காய் பார்த்து சாப்பிடவே சாப்பிடாது. அதனால் நான் வாழ்க்கையில் பெற்ற எல்லா அனுபவங்களுக்கும் என்னுடைய விசுவாசம்தான் காரணம். முருகன் சின்னவனா பெரியவனா அதை பற்றி எனக்கு என்ன, நான் நன்றியோடு இருந்தேன், விசுவாசமாக இருந்தேன். அதனால் என்னை ஒன்றும் கைவிடுறேன் இல்லையா. அதனால் நீங்களும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்ம் பிடிச்சிருக்கோ, எல்லா ஃபார்மும் ஒன்று தான். ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமும். ஏதவன் பேர் ஏதவன் ஊர், யார் உற்றார் யார் அயலார். அதனால் எந்த கடவுளாக இருந்தாரையும் அதில் ஒன்றும் குறையில்லை. நீ அதை பிடிச்சிக்கோ, ஒன்றத்தை கெட்டியாக பிடிச்சி. தெய்வம் உண்டென்று அது ஒன்று என்று இரு, ஏகன் அநேகன். அந்த பாவத்தில் இருந்தால் நீ யாரை நம்புறியோ அவங்க. இப்போ உனக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார், 20 வருஷமாக தெரியும். நார்மலாக உனக்கு வர்ற மூக்கு சளி ஜப்பு இதுக்கெல்லாம் ஒரே மருந்து கொடுத்துருவார். உனக்கு வேறு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரி வருது, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு கூட்டின்னு போனோம். அப்போ உன் ஃபேமிலி டாக்டர் என்ன பண்ணுவார், அவரே அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரே முடிஞ்சால் உங்க கூட வந்து கூட இருந்து உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி உனக்குன்னு ஒரு கடவுளை வச்சுக்கோ, அது உன் ஃபேமிலி டாக்டர் மாதிரி. அதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அவரே கூட்டின்னு போவார். ஒன்று யார்கிட்டயாலும் கூட்டின்னு போனால் அவரே கூட்டின்னு போவார், ரெஃபர் பண்ணுவார். அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இது தெரியாமல் தான் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ஏமாந்து போகிறாங்க. இந்த குழப்பம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, பெரிய பெரிய ஆட்களுக்கே இருந்தது. விவேகானந்தர் இருந்தார், ராமகிருஷ்ணன் எவ்வளோ பெரிய நிலை, பெரிய பாபா வடநாட்டில் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போனோடனே இவ்வளோ கூட்டங்குது இருக்குது, இதுதான் பெரிய சாமிக்குது. இவர் நம்ம ராமகிருஷ்ணன் விட்டு இவர்கிட்ட சீட்டில் எல்லாமன்னு பார்த்துக்கிட்டார். அப்போது ராமகிருஷ்ணன் உயரமாக நின்று முறைச்சி பார்த்தார். அப்போ தான் பயந்து போய் இவர் விட்டார். அதனால் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எப்பயுமே நம்பிக்கைன்றது அவள் ஈஸியாக வரவே வராது. யானைக்கு தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. நம்பிக்கையை யாருமே உனக்கு படி வச்சு அளக்க முடியாது, உனக்காக வரணும். அது வர்றதில்லை. பெரிய பெரிய ஆளுங்களுக்கே வரல, விவேகானந்தருக்கு வரல. அர்ஜுனன் கூடவே இருந்தார் கிருஷ்ணர் கடைசி வரைக்கும். அவனை ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றின்னு இருந்ததே கிருஷ்ணர் தான்.
எல்லாம் மகாபாரத குருஷேத்திர யுத்தம் முடிஞ்சு கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நீ தேரை விட்டு முதல்ல இறங்கடான்னு. அர்ஜுனா இல்லை, நீ தேர் ஓட்டி, நான் தான் எஜமானன் அப்படின்றான். தயவு செய்து என் பேச்சை கேள்றான். சரி வேண்டாம், விருப்ப குதிக்கிறான். அவன் குச்சி கிருஷ்ணர் இறங்குறாரு. மேலே இந்த ஆஞ்சநேயர் கொடியிலேருந்து போயிடுறாரு. தேர் பத்தி எறியுது. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஒரு அஸ்வத்தாமனும் துரோணரும் பீஷ்மாச்சாரியாரும் அத்தனை பேரும் விட்ட அம்புகளால் இந்த தேர் என்றைக்கோ அரிஞ்சு போயிருக்கோம். நான் இருந்ததுனால இது இவ்வளோ நாள் காப்பாற்றப்பட்டது. இது தெரியாமல் நீ என்ன முதல்ல குதிக்க சொல்லி நீ எரிஞ்சு போயிருப்படா அப்படின்னாராம். உண்மையா இல்லையா? அது மாதிரி ஒவ்வொன்றும் நம்முடைய அஜ்ஞானத்தினால when the going is good we think எல்லாமே நம்மால் நடக்குது. இன்னும் the going is bad we want to find some scapegoat. யாராவது ஒரு ஆள் தலையில் பழிய போடணும். அதனால் அவர்கிட்ட போய் என்ன நடந்துச்சின்னுவான். இவ்வளோ நாள் என்ன நடந்தோ அதெல்லாம் அவரால் நடந்ததுன்னு தெரியாது. இதில் முன்னும் இதெல்லாம் தான் ஆன்மீகத்தில் உள்ள பிரச்சனைகள். அதனால் ஆன்மீகம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. என்ன எல்லாரும் கேட்பாங்க, நான் யாரையும் சிஷ்யனாக ஏற்றுக்கிறது இல்லைங்கன்னு. நான் உண்மையாக ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு எல்லாத்தையும் விட்டுன்னு என் பின்னால் வரணும். உங்களால் முடியாது. ஏன்னா உங்களுக்கு குடும்பம் இருக்குது, ஏதோ இருக்குது. அதனால் எல்லாத்தையும் விட்டு என் பின்னால் வேணா நீ என்ன வரவா போகிற? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ஐ கேன் கைட் யூ. எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு போனோன்னு சொல்லி நான் உனக்கு ரோட் மேப் கொடுக்கலாம். பட் ஐ கான்ட் பி யுவர் குரு இல்லையா? அது வேற. அதுக்கு தனியாக ஆளுங்க இருக்கிறாங்க. உனக்கு குருவாக இருக்கு. இப்போ காஞ்சியில் பரமாச்சாரியாக இருந்தார். அவர்கிட்ட போய் பால்பரண்டன் கேட்குறான், என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கோங்கன்னு. அவர் சொல்கிறாரு, முடியாது, நான் ஒரு மடாதிபதி, அதனால் தனிப்பட்ட சிஷ்யர்களை என்கரேஜ் பண்ண முடியாது. உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி 2 பேர் இருக்காங்க. வடநாட்டில் ஒருத்தர் இருக்காரு, ஈ ஒன்ட் அக்செப்ட் யூ. திருவண்ணாமலைக்கு போய் ரமணரை பாரு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ யாருக்கு யார் குருன்னெலாம் கணக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு வெள்ளைக்காரன் ராம்சரத்குமார் சாமி கிட்ட வந்து, கேன் யூ டெல் மீ ஹூ இஸ் மை குருன்னு. இவர் நாளைக்கு காத்தால வாழ்ந்தார். இந்த மாதிரி கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா நீ அவனை மைண்டில் வச்சு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த டேட்டா பேங்க் மாதிரி இது உள்ளே போடணும். அப்போ தான் அவனுடைய பூர்வாசிரமம் யார் என்னெல்லாம் உனக்கு தெரியும். மறுநாள் காலையில் அவன் வரும்னு யூ கோ டு பேலூர் ராமகிருஷ்ணா மாட்டு அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன் நன்றுன்னு வருது இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ சிவசங்கர் பாபாவனால் அந்த தனிப்பட்ட முறையில் குருவுக்கான ரோலை ப்ளே பண்ண முடியாது. இப்போத்து கூட ப்ளே பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு கூட ஒரு பையன் இதில் இருக்கான், நியூசிலாண்டா ஆஸ்திரேலியா வந்துச்சா ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்களே. ஓகே, அவன் ஒய்ஃபு ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அதோடு இங்கே வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ ஜப்பானில் வேலை செய்கிறான். அவன் இதில் ஏதோ பேங்க்கில் எது வேலை செய்கிறான். அவங்கள திருமலை வாசன் வரல, டைப் அடிச்சு வந்துச்சு இன்னைக்கு. ஓகே, ஸோ ஜப்பான் போயிட்டான் திருப்பியும். அவன் போய் எங்கேயோ இதெல்லாம் பார்த்து ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கான். அதில் வருது இந்த மாதிரி, உனக்கு ஆன்மீகத்தில் கட்டாயம் 2 வருஷம் நீ வந்து இதெல்லாம் இருக்கணும், பிஸ்னஸ் இது வேலையில் எல்லாம் இருக்கணும். ஆனால் உனக்கு கட்டாயம் ஞானம் ஆன்மீகம் இதுக்கான வழி இருக்குது. சிவசங்கர் பாபா உன்னை கைட் பண்ணுவார். அதனால் நீ சும்மா இருந்தால் போகிறோம், எதையும் தேடி டைம் வேஸ்ட் பண்ணி அலையாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்துடுது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வரும். உனக்கு கைடு யாருன்றது ஏதோ ஒரு வகையில் யாரோ கைட் பண்ணுவாங்க. தேடுவது உண்மை எனில் உண்மைகிறது கிடைக்கும். நீ தேடுறது ட்ரூத்து தானே, அப்போ அது கிடைக்கும். பிகாஸ் ட்ரூத் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட், இட்ஸ் நாட் ஃபால்ஸ் இல்லையா? ட்ரூத் இஸ் நாட் ஃபால்ஸ், வி வில் கெட் இட். அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு எங்கே போனால் ஒரு அமைதி கிடைக்குதோ, எங்கே போனால் ஒரு மனசு கிளியராக இருக்கும், டென்ஷன் இல்லாமல், அந்த இடத்த நீ வந்து நீ அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். யாரும் உனக்கு நீ அங்கே போ, உனக்கு லட்டு கிடைக்கும் முந்தி கிடைக்கணும்னு சொல்ல தேவையில்லை. உனக்கு எந்த இடத்துல ஒரு அமைதி கிடைக்குதோ அது. பால்பரண்டன் இருக்கான், அவனுக்கு சொல்கிறார், நீ எங்கெல்லாம் போகணுமோ போ, ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு அமைதி கிடைக்குது இல்லையா, அந்த இடத்த நீ பார்க்கணுன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்கஷன் வருது, நீங்கள் எனக்கு குருவாக இருக்க முடியாதான்னு. சரி, பரமாச்சாரிக்கிட்டையும் கேட்டான், அவர் முடியாதுன்னா மடாதிபதின்றார். அப்போ இந்த குரு சிஷ்யன்றது கூட இந்த அப்பா புள்ள மாதிரி, நீ நல்ல அப்பனாக இருப்ப, ஆனால் உனக்கு நல்ல பிள்ளைங்களே அமையாது. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி தான் குரு சிஷ்யன் கூட. ஸோ யாருக்கு யாருன்றதெல்லாம் கணக்கெல்லாம் சொல்லவே முடியாது. இதெல்லாம் ஒரு ஜன்மாந்தர கூர்மையில் வர்றது, பல பிறவிகளுடைய தொடர்பினால் வரக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, வாழலாமா?
பற்று வைத்தான் என் கை பற்றி விடத்தான் எங்கள் பற்று விடத்தான் பதம் பற்றிட வைத்தான் சங்கரன் ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான் என்னை ஆட்டுவித்தான் அவனே அரவணைத்தான் ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.